நேஷனல் ஆரோக்கியா எக்ஸ்போ அண்ட் நம்ம சென்னையில மணப்பாக்கத்தில் உள்ள Heartfulness Institute, Babuji Memorial Ashtamil, January 9 to 12. Click the link below and register. நோம்பு திறக்க போனிய எச்ச சோறு திங்க போனிய இஸ்லாமியர்கள் எச்ச சோறுன்னு உன்னை கேட்கிறானடா. மானம் கெட்டவன. வளர்ச்சி பெற வேண்டும் என்று வேலூர் இப்ராஹிம் பேசினா உனக்கு நான் விரோதியா தெரியுறேன். திமுக பேச்சாளன் இஸ்லாமியர்களை பார்த்து எச்ச சோறுன்னு சொல்றான். உனக்கு கோபம் வரல, ரோசம் வரலன்னா திமுக காரங்களை பயமுறுத்துறதுக்குன்னு இஸ்லாமியர்கள் என்ன இழிச்சு வாங்கிங்களா? திமுக எதை சொன்னாலும் கேட்பியா? இங்க இருக்கிற அமைச்சர் ஆர் காந்தி எதை சொன்னாலும் கேட்பியா? உனக்கு தைரியம் இருந்தா சேலஞ்ச் பண்ற, உனக்கு தைரியம் இருந்தா நீ திமுக காரனா, நீ முஸ்லீம் அமைப்பா வா இந்த மேடையில பேசுவோம். நடிகர் விஜய் நல்லா தொப்பி போட்டு ஒரு நோன்பு கஞ்சி ஏற்பாடு பண்றாரு. சரி, அங்க போய் இஸ்லாமியர்கள் நோன்பு திறக்கிறாங்க. திமுகவுல சிவாஜி கிருஷ்ணசாமி என்கிற திமுகவுடைய மாநில பேச்சாளன் இஸ்லாமியர்களை உட்கார வச்சுட்டு கேட்கிறான், நோன்பு திறக்க போனிய எச்ச சோறு திங்க போனிய இஸ்லாமியர்கள் எச்ச சோறுன்னு உன்னை கேட்கிறானடா. மானம் கெட்டவன. இஸ்லாமியர் தலை நிமிர்ந்து நிற்க வேண்டும், வளர்ச்சி பெற வேண்டும் என்று வேலூர் இப்ராஹிம் பேசினா உனக்கு நான் விரோதியா தெரியுறேன். திமுக பேச்சாளன் இஸ்லாமியர்களை பார்த்து எச்ச சோறுன்னு சொல்றான். உனக்கு கோபம் வரல, ரோசம் வரலன்னா கொஞ்சம் யோசிச்சு பார்க்க வேணாமா? திமுக உன்னை எந்த அளவுக்கு மிரட்டி வச்சிருப்பாரு, எந்த அளவுக்கு உன்னை பயமுறுத்தி வச்சிருக்கான். என் அன்பிற்குரிய சகோதரர்களே, உன்னை சிஏஏன்னு பயமுறுத்துறான். எஸ்ஐஆர் கொண்டு வந்தா உன் ஓட்டு போயிரும்னா எப்படா போயிரும்? இன்னைக்கு 95 லட்சம் பேர் இந்த வாக்காளர் பட்டியல இருந்து நீக்கி இருக்கிறாங்க. நான் சேலஞ்ச் பண்றேன், ஒரு முஸ்லிம் ஓட்டு பறிபோயிருச்சுன்னு தேர்தல் ஆணையத்துல போய் புகார் கொடுத்திருக்கானா? ஒரே ஒரு முஸ்லிம் என் ஓட்டு பறிபோய் விட்டதுன்னு நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்திருக்கானா? யாரடா பயமுறுத்துறீங்க? திமுக காரங்களுக்கு பயமுறுத்துறதுக்குன்னு இஸ்லாமியர்கள் என்ன இழிச்சு வாங்கிங்களா? ஐயா ஸ்டாலின்ல இருந்து அவர் புள்ள உதயநிதி வரைக்கும் இஸ்லாமியர்களே உங்க ஓட்டு பறிக்க போறாங்க. உடனே நம்மால் மூளை இல்லாத ஆளாக மசூதியில் இருந்துகிட்டு உங்கள் ஓட்டெல்லாம் பறிக்கிறதுக்கு பிஜேபி திட்டமிடுகிறது, அதே மாதிரி தேர்தல் ஆணையம் திட்டமிடுகிறது, எல்லாரும் உசாரா போங்க, உங்க பேரை விட்டுறாதீங்க. ஏன் பயப்படுறீங்க? அது எப்படி போயிடும்? எவ்வளவு ஒரு முட்டாள்தனத்தை நம்ம மேல விதைக்கிறாங்க. முத்தலாக் தடை சட்டத்தை பாரத பிரதமர் கொண்டு வராங்க. இந்த மேல் விசாரத்தில் உள்ள பைத்தியக்காரன் சில பேரு நாங்கள் எதிர்க்கிறோம், எங்க ஷரியத் சட்டம் எதிரா ஷரியத் சட்டம். திருக்குறான்ல சூரத்துல் பக்ராவுல 2வது அத்தியாயம் 29வது வசனத்துல அல்லாஹ் குறிப்பிடுகிறான், அத்தலாக்கு மர்ரத்தானி. தலாக் என்பது 2 தடவைகள். ஒரு பெண்ணுக்கு ஒரு தலாக் கொடுத்தா 3 மாதவிடாய் காலம் பொறுத்து இருக்கணும், அதுக்கு பேர் தலாக். ஆனா தலாக் ஒரே நேரத்துல இன்ஸ்டன்ட் தலாக் ஒரு பெண்ணுக்கு கொடுத்து கையில குழந்தையோட அவன் நடுத்தர நிப்பா, இவன் ஆம்பளை பாட்டுக்கு தொட்டிட்டு போயிருவான். அந்த பெண்ணுடைய வாழ்க்கைய பறிகொடுத்துட்டு போது பெத்த தகப்பனுக்கு வலிக்காதடா? சொல்லு, வலிக்காதா? அந்த பெண்ணை கூட்டுக்கிட்டு காவல் நிலையத்துக்கு போனா அவனுக்கு நீதி கிடைக்காது. ஏன்? உங்க ஷரியத்லால் அப்படி இருக்கு. நீதிமன்றத்துக்கு போனா நீதி கிடைக்காது. ஏன்? உங்க ஷரியத்லால் அப்படி இருக்கு. திருக்குறானில் இல்லாத ஒரு சட்டத்தை ஷரியத்லால் சொல்லி இருக்கிற ஆண்கள்ல சில அயோக்கியர்கள் பயன்படுத்துவதற்கு காலமா காங்கிரசும் திமுகவும் ஆதரித்தார்களே. 10 கோடி இஸ்லாமிய பெண்களின் அந்த தகப்பன்களின் சிரமத்தை புரிந்து கொண்ட பாரத பிரதமர் நரேந்திர மோடி முத்தலாக் தடை சட்டத்தை கொண்டு வந்து இன்றைக்கு இஸ்லாமிய பெண்கள் தலை நிமிர்ந்து நிற்கிறார்கள் என்றால் அதுக்கு காரணம் அந்த மாமனிதன் இல்லையா? நீ யோசிச்சு பார்க்க மாட்டியா? இந்த முத்தலாக் தடை சட்டம் வருவதற்கு முன்னால் ஒவ்வொரு மாநிலத்திலும் பல்லாயிரக்கணக்கான பெண்கள் நீதிமன்றத்திற்கும் காவல் நிலையத்துக்கும் அலைந்து கொண்டிருந்தார்கள், வாழ்க்கை இல்லாமல் தவித்துக் கொண்டிருந்தார்கள். சேலஞ்ச் பண்றா, முத்தலாக் தடை சட்டம் வந்த பிறகு ஒரே ஒருத்தன் இந்த பாரதத்துல நீ தலாக் கொடுத்து பார்க்க முடியுமா? முத்தலாக் கொடுத்துருவியா? நீ 3 வருஷம் கம்பி என்னணும், ஒரு எஃப்ஐஆர் கிடையாது. பெண்கள் எல்லாம் பாதுகாப்பா இருக்காங்க, இஸ்லாமிய பெண்கள் எல்லாம் தைரியமா இருக்காங்க. யாரும் அப்படி நீ தலாக் கொடுத்து நடுத்தரவில் அவர்களை நிற்க வைக்க முடியாது. அரபு நாட்டில் இல்லாத சட்டம், அரபு நாட்டில் இல்லாத முத்தலாக்க இங்க கொண்டு வந்து சில மார்க்க தலைவர்கள் என்று உன்னை திசை திருப்புகிறான். நரேந்திர மோடி திருக்குறானுடைய சட்டத்தை நிறைவேற்றுகிறார் என்றால் இஸ்லாமியர்கள் வரவேற்க வேணாமா? இஸ்லாமியர்கள் நரேந்திர மோடி என்ற அந்த தலைவனை பாராட்ட வேணாமா? ஆனா நீ எதிர்த்து போராடுறன்னா திமுக எதை சொன்னாலும் கேட்பியா? இங்க இருக்கிற அமைச்சர் ஆர் காந்தி எதை சொன்னாலும் கேட்பியா? உனக்கு சுய மூளையே கிடையாதா? என் அன்பிற்குரிய இஸ்லாமிய சொந்தங்களே, சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் சிஏஏ வந்துட்டா உடனே இங்க ஷாஹின்பாக் போராட்டம். இதுக்குடா போராடுற? பாகிஸ்தான்ல, பங்களாதேஷ்ல, ஆப்கானிஸ்தான்ல இருந்து அகதியா வந்தவனுக்கு குடியுரிமை சட்டமே தவிர இந்த பாரதத்தில் இருக்கிற 20 கோடி இஸ்லாமியர்களுக்கு என்ன பிரச்சனை? இந்த சட்டம் இன்னைக்கு 2024 நடைமுறைப்படுத்தப்பட்டு 2 வருஷம் ஆயிருச்சடா. ஒரே ஒரு முஸ்லீம் இங்க இருந்து குடியுரிமை பறிபோயிருச்சா? ஏன் யோசிக்கவே மாட்டீங்களா? ஏன் இஸ்லாமியர்களை இப்படி இருக்கிறீர்கள்? நான் சேலஞ்ச் பண்றேன் இந்த மேடையில. இதே மேல் விசாரத்துல அமமுக, எஸ்டிபிஐ, திமுக காரன், விடுதலை சிறுத்தை, இந்த திமுக கூட்டணியில எத்தனை பேர் இருக்கியோ ஒரு பகிரங்க சவால் இதே இடத்துல பாஜக மேடை போடும். இஸ்லாமியர்களுடைய
உண்மையான வளர்ச்சிக்கு காரணம் நரேந்திர மோடி என்கிற அந்த நல்லாட்சி நாயகன் என்பதை நான் பேசுறேன். உனக்கு தைரியம் இருந்தா சேலஞ்ச் பண்றேன். உனக்கு தைரியம் இருந்தா நீ திமுக காரனா, நீ முஸ்லீம் அமைப்பா, வா இந்த மேடையில பேசுவோம். பேசலாமா? உன் முகத்திரையை கிழிச்சு ஒட்டுமொத்த இஸ்லாமிய மக்களை தேசியவாதிகளாக, இந்த தேசத்தை நேசிக்கிறதுல யாருக்கும் நாங்கள் குறைவில்லை, இந்த தேசத்தை உருவாக்கியதில் இஸ்லாமியர்களுக்கும் பங்கு இருக்கிறது என்கிற அந்த இஸ்லாமியருடைய சுதந்திரத்தினுடைய தாக்கத்தை, வேகத்தை இன்றைக்கு பாரதத்தின் வளர்ச்சிக்கு கொண்டு போவதற்கு நாங்கள் ஒருங்கிணைக்க தயாராக இருக்கிறோம். என் அன்பிற்குரிய இஸ்லாமிய சொந்தங்களே, அவன் சொல்றான் இவன் சொல்றான்னு கேட்காதீங்க. மீண்டும் சொல்லுகிறேன், திருக்குரான் சொல்லுகிறது, அல்லதீன யஸ்தமிஊனல் கௌல ஃபயத்தபிஊனல் அஹ்ஸனா. ரெண்டு சாரார் சொல்றதை கேளு. திமுக சொல்றதை கேட்கிற மாதிரி பாஜக காரன் என்ன சொல்றான் தயவு செய்து கேட்டு விழிப்புணர்வு பெற்று நீயும் வளர்ச்சி பெறு. இந்த பாரதம் வளர்ச்சி பெறும் பொழுது அந்த வளர்ச்சியில் உன்னுடைய பங்கும் தேவை என்பதை புரிந்து கொள் என்று கேட்டு, அற்புதமான இந்த நிகழ்ச்சிக்கு எத்தனை இடையூறுகள் இருந்தாலும், கடைசியில் மனமே வராவிட்டாலும் பாதுகாப்பு கொடுத்து அனுமதி கொடுத்த காவல்துறைக்கு மீண்டும் ஒருமுறை நன்றி கூறி விடைபெறுகிறேன். எல்லா புகழும் இறைவனுக்கு. ஜெய் ஹிந்த், வந்தே மாதரம், பாரத் மாதா கி.